ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சம்மர் ஸ்லாம் நைட் 1 சாட்டர்டேயில் என்னெல்லாம் மேட்சஸ் நடக்க போகுது, அதோட ரூமர்ஸ், ஸோ அதோட என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ சாட்டர்டே நைட் 1 சம்மர் ஸ்லாமில் மொத்தம் 6 மேட்ச் அனௌன்ஸ் ஆகிருக்குது. ஸோ அது ஒரு மேட்சாக என்ன ப்ரெடிக்ஷன்ஸுங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா 6 உமன் டேக் டீம் மேட்ச்சு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா த பெல்லா ட்வின்ஸ் அண்ட் பேஜ் வேர்சஸ் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸு. ஸோ அந்த மேட்ச் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நம்ம பேஜ் நிக்கி பெல்லா ப்ரீ பெல்லா தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஏற்கனவே அவங்க ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. ஸோ இது வந்து பெல்லா ட்வின்ஸ் பேஜ் தான் ஜெயிக்கணும். ஸோ அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா 6 மேன் டேக் டீம் மேட்ச்சு பிளட் லைன் ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு வேர்சஸ் எல்ஏ நைட், ராய்ஸ் கீஸ், சோலோ சிக்கோவா. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், பிளட் லைன் வார்ஃபேரு. ஸோ இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா, நம்ம சோலோ சிக்கோவா பிளட் லைனை ஜாயின் பண்ணுவாரா, அவரோட டீமுக்கு எதிராக அவர் வந்து ஹீல் டர்ன் பண்ணி பிளட் லைனை ஜெயிக்க வைப்பாரா என்னங்கிறத பார்க்கணும். ஸோ அது வந்து ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி பிளட் லைன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று சோலோ சிக்கோவா வந்து அவங்கள இது பண்ணணும், இல்லைன்னா யாராவது ஒருத்தங்க ராய்ஸ் கீஸ், சோலோ சிக்கோவா யாராவது ஒருத்தங்க வந்து அவங்க டீமை தோக்கடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது ரூமர்ஸ் படி போனால். ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நிக் கேல்டிஸ் வர்சஸ் குந்தர். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம நிக் கேல்டிஸோட முதல் மேட்ச்சு WWE கார்டிலே. அவர் வந்து ஜென்ரல் மேனேஜராக தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குந்தர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீச்சர் ரிப்போர்ட் அதிலெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம நிக் கேல்டிஸ்க்கு வந்து பெருசாக எதுவும் பிளான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இது ஒன் ஆஃப் மேட்சாக தான் இருக்கலாம். ஸோ அதுபடி பார்த்தோம்னா நம்ம குந்தர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது, யாராவது ட்ரூ மெக்கன்டைரோ இல்லை யாராவது ரிட்டர்ன் ஆகி ஹெல்ப் பண்ணாதான் உண்டு. ஸோ அதுவும் ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய ரிட்டர்ன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்திகள். ஸோ அது பார்க்கணும் பொறுத்திருந்து. ஸோ இந்த மேட்ச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி குந்தர் தான் ஜெயிப்பார். ஸோ அடுத்த மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வர்சஸ் இயோ ஸ்கை. ஸோ லிவ் மார்கன் தான் சாம்பியன். ஸோ இந்த மேட்ச் வந்து மெயினாக ஜட்ஜ்மெண்ட் டே பிரிவாங்களா, ஸோ அந்த ஸ்டோரி லைன் நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போன ராவில் வந்து நம்ம ரெக்கல் ரோட்ரிகஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இன்டர்கான்டினென்டல் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை. ஸோ அதனாலேயே மேபி அவங்கக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரலாம். ஏன்னா லிவ் மார்கன் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க செல்ஃபிஷாக. ஸோ ராக்ஸன் பெரஸுக்கு வந்து அவங்கள சுத்தமாக பிடிக்கலை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ கடைசியாக அது வந்து வெடித்து ஜட்ஜ்மெண்ட்டே பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பிரியற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இயோ ஸ்கை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இயோ ஸ்கை தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் லிவ் மார்கன் வந்து பெருசாக எதுவும் டிஃபெண்டும் பண்ணல, ஜெயிச்சதுலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டேலாக தான் போயிட்டுருக்கு அவங்க சாம்பியன்ஷிப் ரன்னு. ஸோ இயோஸ்கை வந்தாங்கன்னா கொஞ்சம் நிறைய ஃபியூட்ஸ் புதுசாக ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மேட்ச்சில் இயோஸ்கை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாசான மேட்ச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெல் இன் அ செல், த பீஸ்ட் ப்ராக் லெஸ்னர் வித் பால் ஹேமன் வேர்சஸ் த மொரட்டு காலை ஓபா ஃபெமி. ஸோ இந்த மேட்ச்சுக்கு தான் வந்து சாட்டர்டே நைட் 1க்கே மிகப்பெரிய ஹைப்பு எக்ஸைட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து நம்ம பிராக் லெஸ்னரோட கடைசி மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அவரோட ஹோம் டவுனில் நடக்குது, மினியாபோலிஸ் மினிசோடாவில் நடக்குது சம்மர் ஸ்லாமு. ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஏற்கனவே ரிட்டையர் ஆகிட்டு ரெசில்மேனியாவில் ரிட்டையர் ஆகிற மாதிரி காட்டிட்டு இப்போ திருப்பி வந்திருக்காரு. ஸோ இது பெஸ்ட் ஆஃப் 3 மாதிரி. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி ஜெயிச்சார். செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர் ஜெயிச்சிருப்பார் நைட் ஆஃப் சாம்பியன்ஸில். ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்டு மேட்ச்சு அவங்களுக்குள்ள.
அதுவும் இல்லாமல் ஒரு ரூமர் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி நம்ம பால் ஹேமன் வந்து ஏற்கனவே ஒரு விஷன்லேருந்து வெளியில் வந்துட்டார். அது போக இப்போ பிராக் லெஸ்னர் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரு கிளையண்ட்டே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம பால் ஹேமன் வந்து பிராக் லெஸ்னரை வந்து எதிராக திரும்பி பிராக் லெஸ்னரை தோக்க வச்சிருவார். பிராக் லெஸ்னருக்கு வந்து அடிச்சுட்டு ஓபாஃபெமியை ஜெயிச்சுட்டு ஓபாஃபெமி கூட பால் ஹேமன் ஜாயின்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு. அதுபடி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஓபாஃபெமி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இந்த பால் ஹேமன் வந்து ஓபாஃபெமி கூட சேர்ந்தாருன்னா எப்படி இருக்கும், ஓபாஃபெமி எப்படி WWE வந்து கொண்டு போகிறாங்கன்ட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். அதுக்கு செம எக்ஸைட்டடு. அந்த மாதிரி நடந்தால் செமையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த மெயின் event. ஸோ WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா CM Punk vs கோடி ரோட்ஸ். இந்த மேட்ச்சுக்கும் செம்ம எக்ஸைட்டடு. இந்த மேட்ச்சும் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க, ஹைப் ஏற்றிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு ரூமர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம கோடி ரோட்ஸ் வந்து அவரோட ப்ரோமோலே சொல்லியிருப்பார். ஸோ மேபி நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஹீல் டர்ன் ஆகி நம்ம CM Punk வந்து தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அதில் இன்னொரு ரூமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் ஆகி ராண்டி ஆர்டன் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா ராண்டி ஆர்டன் வந்து அவரோட லெகசி மென்டாருங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு சான்சஸும் இருக்குது. இல்லைன்னா கெவின் ஓவன்ஸ் யாராவது ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம CM Punk வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பார் கோடி ரோட்ஸை. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ஹீல் டர்ன் பண்ணி அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி ரூமர்ஸ் படி போனால். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் ஜெயிக்கணும். ஸோ இதுதான் கைஸ் இந்த நைட் 1 சாட்டர்டே சம்மர் ஸ்லாமோட ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸு. ஸோ உங்கள் கருத்துக்கள் என்ன? நீங்கள் எந்தெந்த சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் திருப்பி பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறீங்க ரிட்டர்ன் ஆகிறதுக்கு? அப்புறம் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.